சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால், சற்று முன் ஸ்டாலினை சந்தித்தார் தாவேகா தலைவர் விஜய். இதை பற்றி நம்ம பரபரக்காக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இதே சூழ்நிலையில் ஸ்டாலினை சந்தித்தார் விஜய். இதனை எடுத்து காரணம் என்னவென்று பொறுமையாக பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடன் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிய வரும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணி ஈடுபட்டு வரும் நிலையில் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர் ஸ்டாலினை மறைமுகமாகவும் இல்லை மும்முரமாகவும் தற்பொழுது சந்தித்த தகவல் ஒன்று பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதனை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இதனுக்கிடையே கரூர் துயரம் சம்பவத்தின் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சமீபத்தில் நேரில் சந்தித்து பேசியதை பற்றியும் இதனை பற்றி பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கட்சி பணியாளரை தொடங்கியுள்ள விஜய் அடுத்தடுத்த அறிவிப்புகளை இதுக்கப்புறம் அறிவிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இன்று தமிழக வெற்றி கழகம் கட்சியின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா என்ற கேள்வி மும்முரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. கட்சியின் இணைய பொதுச் செயலாளர் நிர்மலா குமார் பதில் அளித்தார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் இது குறித்து பேட்டியாளர்கள் அவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, மேலும் திமுக, பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணியும் கிடையாது, யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற ஒரு குற்றத்தில் இருக்கிறார். இதனையடுத்து இதன் மூலம் எதிர்வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் நடக்கப் போகிறது என்று. ஏனென்று பார்த்தால் இதனையடுத்து மும்முரமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்டாலினை சந்தித்து புதிய விதமான மாற்றங்களை அவர் மாற்றிக்கொண்டு அதற்கேற்றல்போல் நடந்து கொண்டு தான் இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியும் அப்படி தான் பண்ணியிருக்காரு, அவருக்கும் அந்த மாதிரி சூழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. ஏனென்று பார்த்தால் இதனை அடுத்து திமுகவின் தொண்டர்கள் மூலமாக இந்த தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காலம் சந்திப்போம்.